ஐயாத்துணை அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம்ம இன்றைய பாடப்பகுதிக்குள் சொல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்த பகுதியினுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து வருகின்றோம். ஆயுடையரானவர் கலிநேச மன்னனுக்கு பல புத்திமதிகளை சொல்லுகின்றார். அவன் இறைவரை அங்கே தாழ்வாக நினைக்கின்ற போது அந்த இறைவனுடைய சிறப்புகளை அவருடைய அவதாரத்தின் மகிமைகளை ஆயுடையர் சொல்லுகின்ற விதமாக அங்கே இருக்கின்றது. என்ன என்பதை பார்ப்போம். விருத்தம். என்றவன் சொன்னபோது ராசனோ மிகவே கேட்டு பன்றிய வகையினாலே புத்தியில் அறிய வண்ணம் மண்டலத்தோர்க்கும் ஏற்காம் வார்த்தையை உரைத்த என்று கொண்டவன் தன்னை போடும் கோபமாய் உரைத்தான் நேசன். ஆயுடையாழ்வார் புத்தி சொல்லுகின்றார். மன்னா, இங்கே வந்திருப்பது இறைவன். அவர் ஒரு சாதாரண குலத்தில் வருவாரா என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அவர் பல நிலைகளிலும் அவர் அவதாரத்தை நிகழ்த்தி இருக்கின்றார். ஒரு சாதாரண மனுவைப் போல கண்ணனாக ராமனாக இப்படியெல்லாம் அவர் அவதாரத்தை நிகழ்த்தி மக்களோடு மக்களாக வாழ்ந்து அதர்மத்தை அழித்திருக்கின்றார். இப்போது இந்த கலியை அழிப்பதற்காக வந்திருப்பது அவரே என்று அந்த ஆயுடையன் புத்தி சொல்லுகின்றார். ஆனால் அந்த ஆயுடையன் சொல்லுகின்ற புத்தியை அந்த கலிநேச மன்னன் ஏற்பதாக இல்லை. உடனே அவன் கோபம் கொண்டு சொல்லுகின்றான். எப்படி என்றால், இவன் சொல்லுகின்ற அந்த பேச்சையெல்லாம் கேட்டு இவன் புத்தி இல்லாமல் பேசுகின்றான். நான் யார் என்பதை உணராமல், என்னுடைய பெருமையை தெரியாமல் இவன் எனக்கே புத்தி சொல்லுகின்றான். ஆகவே இந்த உலக மக்களே இவன் சொல்லுகின்ற புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்க நான் இவன் சொல்லுகின்ற புத்தியை ஏற்பதா? ஆகவே இவனை சீக்கிரமாக அங்கு கொன்று தன்னை போடுங்கள், இவனை கொன்று விடுங்கள் என்று கோபமாக பேசுகின்றான். அதாவது ஐயா சொல்வார்கள், எப்போதும் ஒரு செயலை ஆராயாமல் செய்வது என்பது தவறு. ஆனால் இவன் கோபத்தோடு தான் செய்வது சரியா இல்லையா, அவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை அறியாமல் கோபத்தோடு பேசுகின்றார். அப்படி பேசி தன்னுடைய நிலையை இழந்து ஆணவத்தால் இறைவன் என்பதை உணர்வதற்கு மறக்கின்றார். இதனால் பல துன்பங்கள் விளைய இருக்கின்றது என்பதையும் அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே அறியாத நேசனாக இருந்ததான் ஐயா கோபமாய் உரைத்தான் நேசன் என்று சொல்லுகின்றார்கள். உண்மையை அறிந்திருந்தால் அவன் சரியது தப்பு எது என்று உணர்ந்திருப்பான். ஆனால் உணராதவனாக சொல்லுகின்ற புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருப்பதால் நேசன் என்று எம்பெருமான் குறிப்பிடுகின்றார்கள். ஐயா.